என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Proverbs chapter 15 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். முதல் வசனம் என்ன சொல்லுது? மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுக்குள் பலவிதமான உணர்வுகளை கொடுத்து படைத்திருக்கிறார். அன்பு என்பது ஒரு உணர்வு. அதே போல சந்தோஷம், கவலை, துக்கம், விசனம், எரிச்சல், கோபம், இதெல்லாம் மனுஷனுக்குள்ளா இருக்கிற ஒவ்வொரு சுபாவம், அது உணர்வாக வெளியே வருகிறது. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவ உலகத்திலே எல்லாருக்குள்ளும் குடிகொண்டிருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் எதுன்னா, அல்லது கெட்ட சுபாவம் எதுன்னா என்னது? கோபம். கோபம் என்ற குணத்தை பலரால் இன்னும் ஜெயிக்க முடியலை. கோபப்படுவது தப்பா சரியா அப்படின்னு கேட்டால், கோபப்படுவது பாவமில்லை. ஆனால் எதற்காக கோபப்படுகிறோம், எந்த அளவுக்கு கோபப்படுகிறோம், எங்கே கோபப்படுகிறோம், அதுதான் தப்பு. ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை ஜெயிக்க முடியும். கோபத்தை ஜெயிக்க முடியுமா? என்ன அப்படி பார்க்குறீங்க? அதை ஜெயிக்க முடியாமல் தானே இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. ஆனாலும் கோபத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சில வழிமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, பைபிள் ஃபுல்லாக யார் ரொம்ப கோபப்பட்டா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தேவன் தான் அதிகமாக கோபப்பட்டிருக்கிறார். தேவன் எங்கே கோபப்பட்டிருக்கிறாருன்னா, நியாயம் இல்லாமல் ஆண்டவர் எங்கேயுமே கோபப்படலை. எல்லா இடங்களிலும் நியாயமாய் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கோபப்பட்டிருக்கிறார் அவருடைய ஜனத்தின் மேலே. பல வசனங்கள் கோபம் என்ற வார்த்தை தேவ கோபத்தை தான் சொல்லுதே ஒழிய மனுஷ கோபத்தை கொஞ்சமாக தான் சொல்லுது. சரி, தேவன் ஏன் கோபப்பட்டார் அப்படின்னா, அவர் சில பிரமாணங்களை கொடுத்தார், அன்பாய் அதை கை கொள்ளும்படி சொன்னார். ஜனங்கள் அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. அது என் சொல்ல நீ கேட்கல அப்படிங்கிற கோபம் என்று ஒரு பகுதி இருந்தாலும், இன்னொரு பகுதி நீ பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்கு தானே நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீ இதெல்லாம் செய்யலைன்னா நீ பரலோகம் வரமாட்டியே, நீ நரகம் போயிருவியே என்று சொல்லி தான் ஆண்டவர் வேதத்தில் கோபப்படுகிறார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தாய் தன் பிள்ளையை பிரம்பினால் தண்டிக்கிறார் என்றால் எதுக்காக தண்டிக்கிறாங்க? அந்த பிள்ளையை சீர்படுத்தி நல்ல பிள்ளையாய் மாற்றுவதற்கு. அம்மா, இந்த பென்சிலை ஸ்கூல்லேருந்து திருடிட்டு வந்தேன் அப்படின்னு பிள்ளை சொன்னால், அப்படியா தங்கம், கொண்டு வா தங்கம், நாளைக்கு ஒரு பேழாவை திருடிட்டு வா தங்கம் அப்படின்னு ஒரு அம்மாவும் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. அடி விளாசுறாங்க. எதுக்கு? பென்சிலை திருடுவியா, நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஏதாவது ஒரு பொருளை திருடுனா அப்புறம் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு தாய் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அப்படின்னா ஏன் இன்னைக்கு இதை விட்டால் நாளைக்கு அந்த பிள்ளை எப்படி மாறிடும்? ஒரு திருடனாகவே மாறிடும். ஆகவே ஒரு தாய் கோபப்படுகிறாள். அதே போல தான் தேவன் கூட பல இடங்களில் தன் ஜனத்தின் மேல் கோபப்பட்டது எதற்கு தெரியுமா? தன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் தன் ஜனத்தை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 54:8 வசனம் வாசிக்கலாம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். என் முகத்தை எவ்வளவு நேரம் மறைத்தேன்? இமைப்பொழுது. இமைப்பொழுதுன்னா என்ன? அப்படி கண்ணை மூடி தரங்க பார்க்கலாம். உங்களை தான் சொன்னேன், கண்ணை மூடி தரங்க அப்படின்னு. அப்படி கண்ணை மூடி திறக்கிறல்ல, அவ்வளோதான். ஆண்டவருடைய கோபம் அவ்வளோதான். அவர் ரொம்ப நேரம்லாம் கோபப்படுறதில்ல. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இமைப்பொழுது அப்படி கண்ணை மூடி திறக்கிற அவ்வளோ நேரம் தான்மா கோபப்பட்டேன். ஆனால் என் இரக்கம் எவ்வளோ நாள் இருக்கு தெரியுமா? நித்திய கிருபை. நித்தியம்னா பரலோகம் வரைக்கும் தொடருகிற கிருபை. அப்போ ஆண்டவருடைய கோபம் இவ்வளோதான், ஆனால் அவருடைய இரக்கம் மகா பெரியது. இன்றைக்கு
பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் கொஞ்சம் கோபப்பட்டு ஜனங்களை திருத்துறதுக்கு வழி பார்த்தார். கடைசியில் அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, கோபத்தால் ஜனங்களை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, என் அன்பை காட்டப் போகிறேன் என்று சொல்லி தான் குமாரனாகிய கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பி ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தாரே. பூமிக்கு வந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தண்டிப்பாரு நினைச்சே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய அன்பை நினச்சி தான் நம்ம என்ன செய்கிறோம், மனம் திரும்புகிறோம். ஐயோ இந்த அன்புக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, ஐயோ இந்த அன்புக்கு விரோதமாக நான் துரோகம் செஞ்சிடக்கூடாது, இந்த அன்பை நான் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு மனம் திரும்புகிறோம். ஏசாயா 54:9, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். சரி, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவர் சொல்றார், இது எனக்கு எப்படி இருக்குது, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் வெள்ளம் எத்தனை முறை வந்துச்சு, உலகத்தில் வெள்ளம் எத்தனை முறை வந்துச்சு? இப்படி கேட்குறேன், உலகம் வெள்ளத்தால் எத்தனை முறை அழிஞ்சது? என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒரு தடவை தானே, ஒரே ஒரு தடவை தான். சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டில் முந்தி அப்படி நடந்தது, இப்போ அது போல் நடக்குமோன்னு நான் பயப்படுறேன். சில காரியங்கள் ஒரு தடவை தான் நடக்கும், இன்னொரு தடவை தேவன் செய்ய மாட்டார். சில டிசாஸ்டர் ஒரு முறை தான் நடக்கும், இன்னொரு தடவை செய்ய மாட்டார். சில இழப்புகள் ஒரே ஒரு முறை தான் நடக்கும், இன்னொரு தடவை வயிற்று வலி வந்தா ஐயோ அப்படி இருக்குமோ? இல்லை 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 இல்லை. ஒரு தடவை நோவாவின் காலத்தில் வெள்ளத்தை அனுமதிச்சேன், இனி நான் என்ன செய்ய போகிறது கிடையாது, கோபம் கொள்ளுவது இல்லை. அப்போது புதிய ஏற்பாடு முழுசும் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு இவைகளினால நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம எல்லார் மேலே இருக்கிற அந்த கோபம் என்ற அந்த திரையை ஆண்டவர் விலக்கிட்டு அன்பு என்ற திரையை மூடியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் வாழ்க்கையில் ஐயோ எனக்கு சோதனையாக இருக்குது, தப்பு செஞ்சிருவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் தண்டிச்சிடுவார் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கக்கூடாது. என் இயேசு என்னை எவ்வளோ நேசிக்கிறார்ல, இந்த அன்புக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் அப்படின்னு நினச்சா தான் நீ பாவத்திலேருந்து விலகி ஓடுவாய். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு இந்த கோபம் என்ற வார்த்தையை குறித்து தான் படிக்க போகிறோம். நம்மை ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஏன் கோபம் வருது, கோபத்தை எப்படி அடக்கிறது, தேவையான சப்ஜெக்டா இல்லையா சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் கூட சிலர் வீட்டில் சீரிட்டு தான் வந்திருக்கிறீங்க இல்லை, அந்த சீட்டோ எப்படி சீட்டோன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். சரி, கோபம் என்ற காரியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் நம்மளை அதுக்கு விளக்குது. ஒரு பிணியாளி வருகிறார், அவருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் இது அதிகமாகாதுன்னு சொல்கிறாங்க. அவர் போய் ஒரு 2 வருஷம் எதையுமே கண்டுக்காமல் சூப்பராக ஐஸ்கிரீம், பாயாசம், இல்லை எல்லா ஆனந்தபவன் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு 2 வருஷம் கழித்து திரும்ப சுகரை செக் பண்ணும்போது அது 400 நிற்குது. அப்போ டாக்டர் சொல்வார், நான் முதல்ல சொன்னேன்ல உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னேனே, கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேனே, இப்போ 400 இருக்குது, இவ்வளோ அதில் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணி வாட் இஸ் டயபெட்டிஸ், ஹவு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அது சுகர் கூடும், ஏது சாப்பிட்டா சுகர் கூடாது, எதை சாப்பிட்டா சுகர் குறையும்னு அதுக்கு பிறகு தான் உட்காந்து எல்லாத்தையும் படித்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட கோபம் ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற வழியை தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு மட்டும் பாடம் இல்லை, பிரசங்கிக்கிற எனக்கும் பாடம். சரி, முதலாவது கோபம் ஏன் வருது அப்படின்னா, ஆங்கர் இஸ் அ சின். கோபங்கிறது என்னது, பாவம். இந்த பாவத்தை செய்கிறவங்க பரலோகத்துக்கே போக மாட்டாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் இது ரொம்ப சீரியஸ் மேட்டர், எதுக்கு இன்னைக்கு இதை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது இருந்தால் நீ பரலோகம் போக மாட்ட அப்படிங்கிறார். எங்கே இருக்குது பைபிளில்? என் கூட கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக்கோங்க. 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. சரி, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்,
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. எல்லாரும் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை வாசிச்சா பயம் வருதா வரலையா? இந்த நேச்சர்லாம் இருந்துச்சுன்னா நீ ஹெவனுக்கு போக மாட்ட. நமக்குள்ள இந்த நேச்சர் இருக்குதா? இருக்குது. அப்போ இந்த நேச்சர் நம்மகிட்ட எப்படி போகணும்? அதுக்கு வழியும் இங்கே தான் சொல்லியிருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது 24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? மாம்சத்தின் குணம் என்ன? வைராக்கியம், கோபம், விரோதம், சண்டை, இதெல்லாம் இருந்தா நீ பரலோகம் போக மாட்ட. சரி, அப்போ நான் பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? நீ எல்லாத்தையும் எங்கே அறையணும்? சிலுவையிலே அறையணும். நீங்கள் ஒரு ஏர்கிராஃப்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, வெளியவே போட்டிருப்பாங்க ப்ரொஹிபிட்டட் திங்ஸ், எதெல்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாது. செக்இன் லக்கேஜில் எது இருக்கணும்? ஹேண்ட் லக்கேஜில் எது இருக்கணும்? எதை ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது? நீங்கள் தெரியாது இவ்வளோ பெரிய பர்ஃப்யூம் பாட்டிலை துணியில் சுற்றி உள்ளே வச்சுருந்தா கூட அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் சூட்கேஸ் வெளியே வந்த உடனே சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ணுங்க, உள்ளே செக் பண்ணணும்பாங்க. அப்போது இதை வெளியே எடுத்து போட்டால் தான் அப்புறம் உங்களுக்கு உள்ளவே என்ட்ரி. சம்டைம்ஸ் திரும்ப போய் ஸ்கேன் பண்ணுன்னு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ப்ரொஹிபிட்டட் திங் ஒன்றுமே உள்ளே இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ உள்ளே போக முடியும். ஒரு உலகத்தில் செக்கிங் இவ்வளோ பயங்கரமாக இருந்தால் பரலோகத்தில் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. ஒரு முறை என் பிள்ளைங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது ஒருவர் ஒரு ஃபுட்பாலை கிஃப்ட் பண்ணார். அது உள்ள ஏர் அடைச்சி அது இருந்துச்சு. அப்போ நாங்கள் யோசித்தோம், இப்போ ஏரை எடுத்துட்டோன்னா வீட்டுக்கு கொண்டு போன உடனே சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதே அப்படின்னு அந்த ஃபுட்பாலை அப்படியே பேக் பண்ணி உள்ள சூட்கேஸில் வச்சுட்டோம். ஒரு சூட்கேஸில் முதல்ல கிளம்புற தேசத்துலேருந்து அதை அலோவ் பண்ணிட்டாங்க. துபாய் ஏர்போர்ட்டில் வந்த உடனே உள்ள ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு பால், இதில் ஒன்றுமே இல்லை, உங்கள் ப்ரொஹிபிட்டட் ஐட்டமில் இது இல்லை அப்படிங்கிறோம். அவன் விட மாட்டேங்கிறான், நீ எடுத்து தூக்கி போடு அப்படிங்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ ஒரு அன்பாக ஒருத்தர் கொடுத்ததை எப்படி ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வர்றது? திடீர்னு பிரதருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த ஏரை என்ன செஞ்சுருவோம், எடுத்துருவோம். ஏர் இருக்க போய் தானே இவன் உள்ளே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன பின் இருந்துச்சு. அந்த பின்னை நல்லா இது பண்ணி ஃபுல் ஏரை வெளியே எடுத்துட்டோம். எடுத்த உடனே எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ திரும்ப ஸ்கேனில் அனுப்பு அப்படின்னா, ஸ்கேனில் அனுப்புனா அது ஒன்றுமே சொல்லலை. அவனுக்கு அவ்வளோ கோபத்தோட சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அலோவ் பண்ணான். அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம இருதயத்திற்கு கூட நிறைய அடைச்சி போய் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒரு பால் மாதிரி, உள்ளே இருக்க வேண்டியது இல்லாமல் தேவையில்லாததெல்லாம் உள்ளே இருந்தால் ஸ்கேனில் பார்த்துட்டு வெளியே நில்லுன்னு சொல்லிடுவார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கேனிங் டே, சரியா? ஹார்ட்டை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது, வேண்டாததெல்லாம் வெளியே எடுத்து போட வேண்டிய ஒரு நாள். கர்த்தர் நல்லவர். நம்ம பரிசுத்தப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? பரலோகத்தில் போய் சேர்றதுக்கு. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தே நம்முடைய ஜீவியத்தை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, துவங்கும் போதே மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. அப்படிதானே துவங்குச்சு வசனம்? எப்படி துவங்குச்சு வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள். ஸோ கோபம் என்பது நம்பர் 1, அது ஒரு மாம்ச கிரியை. இதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா கீழே வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பெரிய சூட்கேஸில் எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல. அந்த ஒன்று, உன் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல குணங்கள் ரொம்ப இருக்கலாம், ஆனால் அந்த ஒன்று தான் கோபம். இந்த கோபத்தை நீங்கள் எடுத்து எங்கே அறையணும்? சிலுவையில் அறையணும். தட் இஸ் யூ ஹாவ் டு டை. நீங்கள் அந்த கோப குணத்துக்கு மறிக்கணும், அதை சீரியஸாக எடுக்கணும். என் வாழ்வில் இந்த கோபம் அரி பிளவையை போல சில விளைவுகளை கொண்டு வருது. ஆகவே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோபத்தினால எத்தனை பேர் கொலை செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு ஒரு கோபம் வந்துச்சு. வந்த உடனே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நியாயம் செய்யணும்னு போய் என்ன செஞ்சிட்டாரு? கொலையை செஞ்சிட்டார். காயின் ஆபேல் 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை? எரிச்சல் பொறாமை வந்துச்சு, கோபமாக மாறுச்சு, கொலை செஞ்சுட்டாங்க.
யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரருக்கு இடையில என்ன பிரச்சனை? அவனுடைய பொருளை இவன் வஞ்சிச்சிட்டான், அவனுடைய சுதந்திரத்தை வாங்கிட்டான். கோபம் வந்துருச்சு சகோதரனுக்கு. பல வருஷங்களா பிரிவினை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கோபத்தினால் பிரிந்து போய் கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் கோபத்தின் விளைவாகிய சண்டையினால் உடைந்து போய் கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் விவாகரத்துக்கு நேராய் போகிறது. சில பிள்ளைகள் பெற்றோருடைய கோபத்தினால இருதயம் காயப்பட்டு உடஞ்சு நொந்து, ஐயோ எனக்கு வாழவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு மகன் ஒரு நாள் ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே வந்தான். அவன் சொன்னான், ஆன்ட்டி நான் உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. சொல்லுமா, என்ன பேசணும் அப்படின்னு. அவனுக்கு சரியாக என் பிள்ளையின் வயது தான் இருந்தது. அவன் சொன்னான், நான் 7 வயது இருக்கும்போதே எங்கள் அப்பா எப்போவுமே கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வான்னு என்னை அனுப்புவார் ஆண்டி. எனக்கு சிகரெட் பீடியே பிடிக்காது, ஆனால் நான் போக மாட்டேன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னை அடிப்பார் ஆண்டி. சரி அடிக்கு பயந்து நான் கடையில் போய் அவருக்கு பீடி சிகரெட் வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன். அப்புறம் ஒரு 10 வயசு ஆகும்போது எங்கள் தாத்தா எங்கள் வீட்டில் வந்து எங்களோட தங்கியிருந்தார். எங்கள் தாத்தா சொல்லுவார், 50 ரூபா கொடுத்து பக்கத்து கடையில் போய் சாராயம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். எனக்கு சாராய கடைக்கு போகவே பிடிக்காது ஆண்டி. அதனால் எனக்கு எங்கள் தாத்தா ஏதாவது காசை கொடுத்தாலே எனக்கு கோபம் வரும், ஆனாலும் போய் வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன். இதனால் எனக்கு எங்கள் அப்பா மேலே எங்கள் தாத்தா மேலே ரொம்ப வெறுப்பு கசப்பு வந்து நான் ஸ்கூலுக்கே போகலை, படிக்கவே இல்லை ஆண்டி. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் இப்போது எனக்கு வயசு 20. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என் வீட்டார் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. எங்கள் வீட்டார் மேலே எனக்கு இருந்த கசப்பு வெறுப்பு மாறலை. என் வாழ்க்கையே கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு செஞ்சதும் எங்கள் தாத்தா எனக்கு செஞ்சதும். நான் போகமாட்டேன்னு சொன்னால் என்னை அடித்து உதச்சி கடைக்கு அனுப்புனாங்களே, அந்த கோபமான குணம்தான் என் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிட்டு. இப்போது நான் இயேசுவை ஏற்று 4 மாதம் ஆகுது. இயேசு என்னை மன்னிப்பாரா, இயேசு எனக்கு வாழ்க்கை தருவாரான்னு கேட்டான். அப்போ நான் யோசித்தேன், ஒரு வாலிபனுடைய எதிர்காலமே தகப்பனுடைய கோபத்தாலும் தாத்தாவுடைய கோபத்தாலும் சின்ன பின்னமாக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சீரியஸாக டீல் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கோபத்தை எடுத்து சிலுவையில் அறையணும். இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு, கோபத்தின் விளைவாய் பிறக்கிற கசப்பு, கோபத்தின் விளைவாய் பிறக்கிற சண்டை, கோபத்தின் விளைவாய் பிறக்கிற பல விளைவுகளை சிலுவையில் அறையணும். கோபம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஒன்று ஆப்வியஸாக வெளிப்படும். புருஷனுக்கு கோபம் வந்தால் மனைவியை போட்டு என்ன செய்கிறாரு, அடிக்கிறார். அம்மாவுக்கு அப்பா மேலே கோபம்னா கையில் கிடச்ச 4 வயசு பிள்ளைய போட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைய அடித்த உடனே கோபம்லாம் அடங்கிடுது. அது ராத்திரியெல்லாம் ஏங்கி 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 தூங்கும்போது ஐயோ பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரு தாய் தன்மேல் கோபம் செலுத்தப்படும் பொழுது அதை உடனே வேறு யார் மேலேயாவது செலுத்துகிறா, ஆப்வியஸாக காணக்கூடிய விதத்தில். இது ஒன்று. ரெண்டாவது, யார் தன்மேல் கோபப்படுறாங்களோ திரும்ப கோபத்தை காட்டி அவங்களோட சண்டை போடுறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, கோபத்தை வெளியே காட்ட முடியாது, வாய் பேச முடியாது, ஆனால் தட்டு பறக்கும். இல்லை காஃபி கொண்டாந்து டங்குன்னு கொண்டாந்து காஃபி வைக்கிறது, இல்லை டேபிளில் காஃபியை சும்மாவும் வைக்கலாம், டங்குன்னு கொண்டாந்து வைக்கலாம். அப்போது எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது. கதவை டமால்னு சாத்துறது, ஃப்ரிட்ஜு டோரை டமால்னு அடைக்கிறது, இதெல்லாம் சைலண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆங்கர். கடைசியில் 4வது, உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுத்தி 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 வருத்தி 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 டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. இன்னைக்கு இந்த கோபங்கிற ஒரு குணம் இவ்வளோ காரியங்களை செய்து, இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வேதம் சொல்லுது இது மாம்சத்தின் கிரியை, இதை எங்கே அடிக்கணும், சிலுவையில் அடிக்கணும். சரி, இந்த கோபத்தை குறித்து 2வதாக பைபிள் இன்னொன்று சொல்லுது. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். லட்சையை மூடுகிறவனோ விவேகி. 18, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. மூடனுடைய கோபம் எப்படி வெளிப்படுமா? சீக்கிரத்தில் வெளிப்படும். அவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் பர்சனுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் கொஞ்சம் சட்டுன்னு கோபம் வந்துருங்க, அவர் கொஞ்சம் பட்டுன்னு கோபப்பட்டுருவாருங்க அப்படி சொல்றாங்களா? யாரையாவது, உங்களை யாராவது அப்படி சொல்றாங்களா? ஐயோ அம்மா இல்லை, என்ன கூட சொல்றாங்க. உங்களை 2 பேர் 3 பேர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் குற்றப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும்.
சரியா? உனக்கு விசுவாசமே கிடையாது அப்படின்னு ஒரு 3 பேர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சீரியஸாக எடுக்கணும். ஆமாம் இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நீ சோம்பேறி அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். 2 பேர் சொன்னால் ஏன் இவங்களும் சொல்கிறாங்க, 4 பேர் சொல்லிட்டா உண்மையாகவே நீங்கள் யாரு தான்? ஒத்துக்கவே மாட்டீங்களே. உண்மையாகவே நீங்கள் சோம்பேறி தான். தூங்க மூஞ்சின்னு 3 பேர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே தூங்க மூஞ்சி தான். பெருந்தீனி அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா உண்மையாகவே என்னது தான்? பெருந்தீனி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இங்கே பைபிள் சொல்லுது, மூடனுடைய கோபம் எப்படி வெளிப்படுமா? சீக்கிரத்தில். அப்படி தட்டக்கூடாது, சிலருக்கெல்லாம் கோபம் வந்துடும். அப்படி ஒன்று சொல்லக்கூடாது, கோபம் வந்துடும். சிலருடைய இமேஜை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு சொல்லிடக்கூடாது. உடனே யார் தெரியுமா நான், என்ன போய் இப்படி சொல்கிறீங்களே. இந்த கோபத்தோட கூட ஒளிஞ்சிருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? ப்ரைடு, பெருமை. சிலருக்கு ஏன் கோபம் சீக்கிரமாக வெளிப்படும், நான் யார் தெரியுமா, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருது பாருங்க, ப்ரைடு. நான் யார் தெரியுமா, இந்த ஸ்கூலில் எம்எட் டீச்சர், என்ன போய் இதை செஞ்சிட்டிங்களே. அப்போது அந்த எம்எடுங்கிற பட்டம் உள்ளுக்குள்ளே எதை கொண்டு வந்துடுது? பெருமையை கொண்டு வந்துடுது. பெருமையோடு என்ன வருது? கோபம். ஆனால் பைபிள் சொல்லுது, சீக்கிரமாக கோபப்படுறவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குது. பேர் என்னது? இப்போ தானே படிச்சிங்க, அதை வேற நம்ம பாஷையில் சொல்லுங்க பாருங்க. வெரி குட். என்னது? முட்டாள். சீக்கிரமாக கோபப்படுறவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா என்ன பட்டம்? நான் கொடுக்கல, யாருன்னா என் மேலே கோபப்படக்கூடாது. பைபிள் சொல்லுது முட்டாள். அப்போது உங்களுக்கு கோபம் வருதுன்னா உடனே நீ நினச்சிச்சே, நான் ஒரு முட்டாள் மாதிரி என்ன செய்கிறேன், பிஹேவ் பண்ணுறேன். ஒரு தடவை யோசிங்க, 2 தடவை யோசிங்க, 3ஆவது தடவை யோசிங்க, 4ஆவது தடவை ஆமாம் இல்லை, கோபப்பட்டா முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல. நான் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. ஞானி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படி பைபிள் சொல்லுது. இன்னும் ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். அதே நீதிமொழிகள் 14:17 படிங்க. முற்கோபி மதிகேட்டை செய்வான். எப்படியா? முற்கோபி. அப்படி ஒரு ஷார்ட் டெம்பர்டா ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்றாங்கன்னே தெரியாது. ஒருத்தருக்கு கோபம் வந்துச்சு, டமால்னு டிவியை போட்டு உடச்சிட்டார். டிவியுடைய விலை 25,000 ரூபாய். அட கோபம் வந்ததே வந்துச்சு, ரிமோட்டை போட்டு உடச்சியா? நீ எதை உடச்சிட்ட? டிவியை போட்டு. ஏன்னா பிள்ளைங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்களாம், ஒய்ஃபும் கூட உட்காந்து பார்த்தாலும். அப்போது பிள்ளை மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னா சரி படின்னு சொல்லணும், ஏமா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுன்னு சொல்லணும். டிவி பார்க்க போய் தானே பிள்ளை ஃபெயில் ஆகிட்டான்னு எதை உடச்சிட்டாரு? டிவி. அடுத்து வாங்க முடியுமா அந்த காசை போட்டு? முற்கோபி என்ன செய்கிறான்? மதிகேட்டை செய்கிறான். சில பெண்கள் கூட முற்கோபிகள். கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன உடைக்கிறீங்கன்னே தெரியாது, ஆனால் எதை உடைக்கிறீங்களோ இல்லையோ உறவுகளை உடைக்கிறீங்க. மதிகேடான காரியத்தை செய்யக்கூடாது. ஸோ கோபம் என்பது மாம்ச குணம். 2வது கோபம் என்பது மதிகேடான செயல். பிரசங்கி 7:9 படிங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. எல்லாரும் படிங்கன்னு சொன்னேன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குது. இன்றைய எச்சரிப்பின் வசனம் என்ன தெரியுமா? உன் மனசுல சீக்கிரமா கோபம் கொள்ளாத. அது டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கோபம் கொள்ளாத. நீ யார் மேல கோபம் கொள்றியோ அவங்க செய்யற அதே தப்ப நீயும் பலமுறை செஞ்சிருக்கிற. நீ யார் மேல எரிச்சல் அடைகிறியோ அந்த காரியத்தை நீயும் பலமுறை செஞ்சிருக்கிற. நீங்க யார் மேல கோபப்படுறீங்களோ அவங்க பலவீன பாத்திரம், அதே போல நீங்களும் ஒரு பலவீன பாத்திரம். அதனால வேதம் சொல்லுது, உன் மனசுல என்ன செய்யாத, சீக்கிரமா கோபம் கொள்ளாத. சரி, இந்த மூடனுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து ஞானி. ஞானி என்ன பண்றாராம்? நீதிமொழிகள் 14:29 படிங்க. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். எப்படியா? நீடிய சாந்தம் உள்ளவன். புரியுதா நான் சொல்றது? சீக்கிரமா கோபம் கொள்றவன் மூடன். புத்திமான் யாரு? நீடிய சாந்தம் உள்ளவன். கொஞ்ச நஞ்ச புத்திமான் இல்ல, மகா புத்திமான். அப்போ வீட்டில் கோபதாபமான உரையாடல் நடக்கும்போது நீங்க முட்டாளா பிஹேவ் பண்ண போறீங்களா இல்ல ஞானியா பிஹேவ் பண்ண போறீங்களா? முட்டாள்னா பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், எல்லாரும் வலதுல அடிச்சா இடதுல அடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வலது கணத்தில் அடிச்சா அடுத்த கணத்தை திருப்பி கொடுங்கிறார். ஸோ ஞானி என்ன செய்வாங்களாம்? ஓகே பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போட்டோம், அடித்தா அடிச்சுட்டு போட்டோம். நீடிய சாந்தம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீங்கள் அமைதியாக இருந்தால் அழுத்தக்காரின்னு சொல்லுவாங்க இல்லை? அமைதியாக இருந்தால் உனக்கு ரோஷமே வராதா
இப்படியா இவ்வளோ திட்டுறனே ஒன்றுமே சொல்லாமல் உட்கார்ந்துருக்கிறியா? இன்னும் கொஞ்சம் லோக்கலாக வேறு வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஞானமுள்ள பெண், நீ சாந்தமுள்ளவளாக இருந்தால் நீ ஞானமுள்ள பெண், அமைதியாக இருந்தால் நீ ஞானமுள்ள பெண். அப்போது கோபம் என்பது மாம்ச குணம், கோபம் என்பது மதியீனமான குணம், கோபம் என்பது ரோமர் 2:5 உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாய். யாரு அப்படின்னா, முன்னாடி படிச்சு பாருங்க, மற்றவங்களை குற்றமா தீர்த்து 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 அவங்க மேல கோபப்படுறவங்க. அது இன்டைரக்டா அப்படிதான் சொல்லுது. அப்போ பைபிள் சொல்லுது, நீங்க கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் கோபப்பட்டா பரவாயில்ல, கோபப்படுறதே உங்க குணம் அப்படின்னா அங்கே உள்ள இருதயம் எப்படி மாறிடுச்சுன்னு அர்த்தம்? மனக்கடினம், ஹார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கள தட்டு தட்டு சொல்லுங்கள், உன் ஹார்ட் சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா? கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். உன் ஹார்ட் எப்படி இருக்குது? சாஃப்டாக இருந்தால் மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஹார்டாக இருந்தால் இருதயம் குணப்படலைன்னு அர்த்தம். சில ரணங்கள் இருக்குது. ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா சின்னதாக வந்தால் சம்டைம்ஸ் ஆறும்போது இருந்த இடமே தெரியாமல் ஆறிடும். ஆனால் சில புண்ணு வந்துச்சுன்னா அந்த தோல் தடிமனாக மாறி யார் தொட்டாலும் தெரிகிற மாதிரி ஹார்டாக இருக்கும். அப்படி சிலருக்கு வரும் இல்லையா? ஆறி ஆனால் ஹார்டாயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்குது? ஹார்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. மன்னிக்கவே முடியல சிலரெல்லாம். அவங்க எப்போ பேசினாலும் எரிச்சல் அப்படின்னா உன் ஹார்ட்டு ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். சில புருஷன்மாருக்கு மனைவி பேசினாலே எரிச்சல் வரும், ஹார்ட்டு ஹார்டாக இருக்குது. நீங்களும் விதிவிலக்கல்ல. புருஷன் பேசினாலே எரிச்சல் வருதுன்னா தப்பு அவர் மேலே இல்லை, கொஞ்சம் நீங்கள் உங்களை செக் பண்ணணும். ஒரு நல்ல டாக்டராக போய் செக் பண்ணி, டாக்டர் என் ஹார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். இங்கே அந்த பரம டாக்டர் வந்து இப்போ உங்கள் ஹார்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறார். சொல்கிறாருமா, நிறைய அடைப்பு இருக்குதுமா, கொஞ்சம் அடைப்பெல்லாம் வெளியே எடு, இல்லை பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி, இல்லாட்டி ஸ்டென்ட் வைக்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டி பெரிய சர்ஜரியே பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஹார்ட்டை மாத்திர ஒரே ஒரு காரியம் எதுன்னா தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. மன கடினம், குணப்படாத இருதயம். ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாங்க, இல்லை ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. நான் சொன்னேன் 4 விதத்தில் வெளிப்படணும் இல்லை. ஒன்று, வார்த்தையை பேசி 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 கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, இல்லாட்டி பொருட்களை உடச்சி வெளிப்படுத்துவாங்க, இல்லாட்டி மனசுக்குள்ள வைராக்கியத்தை வச்சு கோவப்படுவாங்க, இல்லாட்டி அப்செட் ஆகி அமைதியாக இருப்பாங்க. இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இருதயம் எப்படி இருக்குது? சொல்ல மாட்டீங்களே. மனக்கடினம், குணப்படாத இருதயம். ஐயோ, இந்த வசனத்தை பிரசங்கிக்க எனக்கே பயமாக இருக்குது. ஆண்டவரே, முதல்ல என்ன சுத்தம் பண்ணிருங்க ஆண்டவரே, என்ன கழுவிருங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்திருங்க ஆண்டவரே. சரி, மாம்ச குணம்னு சொன்னேன், மதீனம் அப்படின்னு சொன்னேன், மனக்கடினம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். சரி, 17 14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. நல்லா கவனிங்க. கோபம் எதுக்கு நேரா வழி நடத்துது? சண்டை. கோபம் விவாதத்துக்கு நேரா வழி நடத்தும். ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வருவேன் தெரியாது, ஒரு காஃபி பாலை காய்ச்சி வச்சுருக்கிறதானே, இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் பாக்கெட் எடுப்பியா அப்படின்னு கேட்டா பதில், கொஞ்சம் பொறுங்கங்க நான் வந்துடுறேன் இந்த 2 நிமிஷத்தில். இது ஒரு பதில். நான் கூட தான் டயர்டாக வந்தேன், எனக்கு யாருன்னா காஃபியாக போட்டாங்க, இப்போ தானே எடுக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக தான் உட்காருங்களேன். இது இன்னொரு பதில். எதுவுமே பேசாம திரும்பி ஒரு முறைச்சிட்டு போனா அது இன்னொரு பதில். ஒன்றுமே பேசாமல் கிச்சனில் போயிட்டு, ஆமாம் இவர் செய்கிற வேலைக்கு இவருக்கு ஒரு காஃபி வேறு கேடு அப்படின்னு சொன்னால் இது ஒரு பதில். இதில் நீங்கள் என்னென்ன பதிலெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா உள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க?
மாம்ச குணத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, வெறுப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, கசப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் திறந்த உடனே அணை போல வருது வெளியே. தெரியாதா? நீ எப்பவுமே தானே கோவப்படுறீங்க. அந்த அன்னைக்கு கோவப்பட்டீங்களே, உங்க அம்மா வந்திருக்கும் போது கோவப்பட்டீங்களே, என் ஃப்ரெண்ட் இருக்கும் போது என்னை கேவலப்படுத்தினீங்களே, உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா சமைக்க மாட்டேனே என்னை ஷேம் பண்ணீங்களே, எல்லாம் மதகு. திறந்த உடனே உள்ள இருந்து எல்லாம் வெளியே வருது வருது வருது. மா எவ்வளோ நாள்மா வச்சுருந்த உள்ள அப்படின்னு கேட்டால் 1 வருஷமா 2 வருஷமா, கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலேருந்தே நான் உள்ள வச்சுருக்கிறேன். சிஸ்டர், இன்னைக்கு மதக திறந்து எல்லாத்தையும் இயேசுடைய சமூகத்தில் ஊற்றிருங்க. இல்லைன்னா இந்த கோப குணம் உங்களை எங்கே கொண்டு போகும்? சண்டைக்கும் விவாதத்துக்கும். உங்கள் குடும்பம் ஒரு நீதிமானின் குடும்பம். இந்த குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷம் இருக்கணும், எப்பவும் சமாதானம் இருக்கணும், வாக்குவாதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டர் ஒரு நாள் வந்தாங்க, அம்மா என் தலையை கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னா, இந்த தலையில் இவ்வளோ பெரிய கட்டிஞ்சுரி, எனக்கு இது எப்படி ஆச்சுன்னு தெரில. உடனே சொன்னாங்க, ஏம்மா இவ்வளோ பெரிய தழும்பு உனக்குன்னா, ஒரு நாள் சண்டை வந்துச்சுமா, கோவப்பட்டு ஒரு பெரிய தடியை வச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு, என் தலையே பிளந்து ரத்தம் ஊற்றுச்சு, யாருமே இல்லை, புடவையை கிழிச்சு தலை மேலே வச்சுட்டு நானே ஆட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், 18 தையல் போட்டாங்கன்னு சொல்லிச்சு. சரி, நான் கேட்டேன், நீ வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ உன் கணவர் கொஞ்சமாவது உன் மேலே இறக்கப்பட்டாருனா? ஐயோ அம்மா, நீ எங்கே போயிட்டு வந்தான்னு கூட கேட்கலம்மா, தையல் பிரிக்கிற வரைக்கும் நானே தான் ஆஸ்பத்திரிக்கு போனேம்மா, அவர் அவ்வளோ கடின குணம், உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொன்னாருமா அப்படின்னு. இப்போ பாருங்கள், குடும்பத்துக்குள்ள கோப குணங்கள், சில காரணமான கோபங்கள் இருக்கும், சில காரணமற்ற கோபங்கள் இருக்கும். ஆனால் கோபம் எதனால் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சரி, 5 காரணங்கள் சொன்னேன். அதே போல் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வேதம் நமக்கு சில ஆலோசனை சொல்லுது. சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை பைபிள்லேருந்து உங்களோட பேச விரும்புகிறேன். கோபத்தை அடக்குவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுது? பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கோங்க. பிரசங்கி 10:4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். எப்படியா? நம்பர் 1, அதிபதி, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி அல்லது உங்களுக்கு மேல இருக்கிற உங்க கணவர், அவர் சத்தம் போட்டுட்டே போயிருக்கும் போது நீங்க பேசாம கிச்சனுக்கு போனீங்கன்னா இருக்கிற கோபம் இன்னும் சூடேறிடும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என் வார்த்தையை மதிக்காம எங்க போயிட்ட, என்ன கிச்சனுக்கு போறான்னு அங்கே வந்து என்ன செய்வார்? சண்டை போடுவார். அப்போது ஒரு ஞானம் வேணும் அந்த இடத்துல. இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செஞ்சிருமா? சரி பரவாயில்ல, நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறது அவருக்கு சரியாக படுது, நான் சொல்கிறது எனக்கு சரியாக படுது, 2 பேருக்கு இடையில யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஒருவேளை நான் சொல்கிறது அவர் ஏற்றுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் அவர் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு தேவன் இருக்கிறாரே, அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். வசனம் என்ன சொல்லுது? அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நம்பர் 1 என்ன செஞ்சிடணும்? இணங்கிடணும். சொல்லுங்க, என்ன செஞ்சிடணும்? இங்க இருக்கிற பெண்களுக்கு மட்டும் பேசல, இணையதளத்தில் என் வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு, தொலைக்காட்சியில் என் வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு பேசுறேன். இணங்குதல் பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருமா? அமர்த்தி போடும். ஸோ 2 பேரும் ஒரே காரியத்தை சொல்றீங்க, நீங்க ஒரு ஆங்கிளில் சொல்றீங்க, அவர் ஒரு ஆங்கிளில் சொல்றாரு. ஸ்திரீகளாகிய நீங்க சப்மிட் ஆயிட்டீங்கன்னா அங்கே கோபங்கள் எல்லாம் அடங்கிரும். ஸோ இணங்கிருங்க. நீங்க சொல்லலாம், நான் சொல்கிறதா சிஸ்டர் சரி, அவர் சொல்கிற தப்பு சிஸ்டர், அவர் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்தார்னா அவர் கையை சுட்டுட்டு தான் வரணும், எல்லாம் நஷ்டத்தில் தான் நிற்கணும், சொன்னால் அவருக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, நீ அமைதியாயிரு, ஆண்டவர் புரிய வைப்பார். நீ சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு ஈகோ அவருக்கு இருக்குல்ல, அமைதியாயிரு, ஆண்டவர் புரிய வைப்பார், ஆண்டவர் உணர வைப்பார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாச பெண்களாகிய நீங்கள் இணங்குதலை பலவீனம்னு நினைக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு பலன். இணங்குதல் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சரி, 2வதாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். சரி, ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் கோபம் எப்படியா? மரண தூதனுக்கு சமானம்.
ஞானம் உள்ளவன் அதை என்ன செய்வானா? ஆற்றுவான். பெண்களாகி உங்களுக்கு ஃபேமிலியில் வர இஷ்யூஸை டீல் பண்ணுறதுக்கு ஆல் யூ நீட் இஸ் காட்ஸ் விஸ்டம். உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆண்டவருடைய ஞானம். என்ன வேணும் சொல்லுங்க? ஆண்டவருடைய ஞானம். ஒரு பெண் இருந்தாள், அவளுடைய புருஷன் ரொம்ப கோபக்காரன், பைபிளே சொல்லுது. அப்போ அவன் தாவீதையும் அவருடைய சேவகரையும் அவமதிச்சுட்டான். ஸோ இப்போ தாவீது கோபதாபமாய் வருகிறார். வந்து இந்த நாபாலையும் அவனுக்குள்ள எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும்ட்டு வேகமாக வருகிறார். லிட்ரலாக அவர் வந்தா அன்னைக்கு அழிச்சிருப்பார். ஒரு பெண் ஞானமா அந்த நாபாலின் மனைவி அபிகாயில் எழும்புனா, இப்போ போய் அவருடைய கோபத்தை தணிக்கணும். வேற எதுவுமே பேச முடியாது. ஞானமா பேசினாதான் கோபம் தணியும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் இணங்கி போயிட்டேன், ஆனால் நான் பேதையா இருக்கிறதுனால என் வார்த்தையை அவர் வந்து அவமதிக்கிறாரு. எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் ஞானமாக பேசணும் ஆண்டவரே. நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜருக்கு உங்களுக்கு இடையில பிரச்சனை, நீங்கள் நியாயத்தை எடுத்து பேசுனீங்கன்னா அவர் இன்னும் கோவப்படுவார். ஆனால் எஸ் சார் அப்படின்னு இணங்கிட்டா அவர் அமைதியாயிருவார். இல்லை செய்ய வேண்டியதை செஞ்சு காட்டிட்டா அமைதியாயிருவார். அதுக்கும் சரிப்பட்டு வரலன்னா ஞானமான வார்த்தைகளை ஆண்டவற்றை கேளுங்க. கிவ் மீ விஸ்டம். ஒருவேளை ஒரு தொழில் செய்கிறீங்க, ஞானம் இல்லாது உங்கள் தொழில் அதிபருக்கு நீங்கள் நஷ்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு அறிவை தாங்கப்பா. ஒரு யோசேப்பு எகிப்துக்கெல்லாம் அதிபதியானார். எப்படி தெரியுமா? எகிப்தின் ராஜாவுக்கு லாபத்தை கொண்டு வந்தார். பெண்களாகிய நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு லாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற பெண்களாக இருக்கணும். புருஷனுக்கு நஷ்டத்தை கொண்டு வர பெண்களாக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறியே. ஒரு நல்ல ஷர்ட் எடுத்து வந்திருப்பார், ஒரு 1200 ரூபாய்க்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பார். நீங்கள் உங்கள் துப்பட்டாவையும் அவர் ஷர்ட்டையும் சேர்த்து ஊற வச்சுட்டீங்க. சாயம் எங்கேருந்து எங்கே இறங்கிரும்? ஷர்ட்டில் முக்கிட்டு வெளியே எடுக்கும்போது தான் தெரியுது, ஐயோ ஷாலில் உள்ள சாயம் எதில் இறங்கிருச்சு, ஷர்ட்டில் இப்போ தானே எடுத்துகிட்டு வந்தார், இப்போ விழும் அடி அப்படின்லாம் தோணுது. அப்போது அவர்கிட்ட எப்படி சொல்ல? அதுக்கு ஒரு ஞானம் வேணும். சட்டையை காட்டணும், அதுக்கு ஒரு ஞானம் வேணும். இல்லை இப்படிலாம் எவ்வளோ விஷயம் நடக்குது வீட்டில். இதுக்கு முதல்ல ஒரு ஞானம் இருந்தால் ஆண்டவர் சொல்வாருங்க, பாரு இந்த ஷர்ட்டை தனியாக ஊறவை, இந்த ட்ரெஸ்ஸை தனியாக ஊறவை, தனியாக அலசி காயப்போடு, இதை தனியாக அலசி காயப்போடு. இதெல்லாம் சொல்லி தருவாரா? சொல்லி தருவார். ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு அறிவை கொடுக்கிற ஆண்டவர் தான் ஒரு குடும்பத்தை ஆளுகிற பெண்ணுக்கும் அறிவை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் இதுக்கெல்லாம் விலகி வாழத்தக்க ஒரு ஞானத்தை ஆண்டவற்றை கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தருவார். கடந்த நாட்களில் ஞானம் இல்லாத நடந்ததுனால இவ்வளோ பிரச்சனை இல்லை. கேளுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. சரி, மூன்றாவது நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். எப்படியா? முற்கோபி எதை விளங்க பண்ணுகிறான்? புத்தியீனத்தை. ஆனா நீடிய சாந்தமுள்ளவன் ஞானமுள்ளவன். மூணாவது சாந்தத்தின் ஆவி. சாந்தம் என்பது ஆவியானவருடைய குணத்தில் ஒன்று, ஆண்டவர் இயேசுடைய குணத்தில் ஒன்று. கேட்கணும், ஏசப்பா என்னை உங்களை போல எப்படி பாற்றுங்க, சாந்தமாக மாற்றுங்க. சொன்னார்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என் நேச்சர் என்ன தெரியுமா? சாந்தம். என் நேச்சர் என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தட் மீன்ஸ் நான் ஹம்பிளா இருக்கிறேன், எனக்குள்ள சாந்த குணம் இருக்குது. நீ ஏன்ட்ட வா, ஏன்ட்ட வந்து கற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். போய் கேட்கணும், ஆண்டவரே கோபப்படாமல் சாந்தமாக இருக்கிறது எப்படி ஆண்டவரே, சொல்லி கொடுங்க ஆண்டவரே. முகத்தை தூக்கிக்கிட்டு அப்செட்டாமல் இருக்காமல் நான் அவ்வளோ காயங்களையும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது எப்படி ஆண்டவரே.
உனக்கு ரோஷமே இல்லையான்னு கேட்குறாங்க. ஆண்டவரே, எனக்கு ரோஷத்தை வெளிப்படுத்த தெரியல ஆண்டவரே, நான் ரோஷம் இல்லாமலே கடைசி வரைக்கும் வாழ்கிறேன் ஆண்டவரே. இப்படி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி ரோஷம் வருது இல்லை, அந்த ரோஷங்கிற வேர்டு அது சம்டைம்ஸ் எல்லா பெண்களுக்குள்ளே இருக்குது. ரோஷம், அவ்வளோ ரோஷம், பேச மாட்டீங்க, மாதக்கணக்காக பேச மாட்டீங்க, மாதக்கணக்காக எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட வா, நான் உனக்கு டீச் பண்ணுறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். இந்த சாந்தம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள கோபம் வராது. இந்த சாந்தத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள கோபமே வராது. சாலமோனுக்கு சமாதான புருஷன் அப்படின்னு ஒரு பேர். ஏன் தெரியுமா? நல்ல சாந்தமுள்ள புருஷனாய் சாலமோன் இருந்தாராம். இன்னைக்கு எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். சரி, நான்காவதாய் கோபத்தை அடக்குகிறதற்குரிய வழி. நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பணம் குரோதத்தை ஆற்றும். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி, அதுக்கு போய் லஞ்சம் கொடுங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. சிலருடைய கோபத்தை தணிக்கணும்னா சில கிஃப்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா சொன்னாங்க, சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் ரொம்ப முன்கோபி, ஆனால் ஒரு ரகசியம் கற்றுக்கிட்டேன் சிஸ்டர், அவருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவர் கோபத்தையே நினைக்க மாட்டார். அதனால காலையில் கோபமாக போனாருன்னா அன்றைக்கி ராத்திரி வீட்டில் சூப்பராக சமைச்சு டேபிளில் வச்சுருவேன். உள்ளே வரும்போதே அந்த வாசனத்தை ஸ்மெல் பண்ணாலே அவர் கோபம்லாம் அடங்கிடும். வந்த உடனே ஏங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு என்னெல்லாம் பிரியுமோ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடுவேன் சிஸ்டர். சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்முன்னு போயிடுவார். இது எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு தன் புருஷனுடைய கோபத்தை எது அடக்கும் என்ற அறிவு மட்டும் வந்துருச்சுன்னா இன்றைக்கி நீங்கள்லாம் உங்கள் வீடு ஒரு பரலோகமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதே இல்லை. அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, எதை செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார், எதை செஞ்சால் அவர் சந்தோஷப்பட மாட்டார். அப்போது அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி எதை தணிக்கும்? கோபத்தை தணிக்கும். குடும்பத்தில் பிரிவினை வந்துச்சுன்னா நல்ல கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நேராக போய் உங்கள் அண்ணனுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் சண்டைன்னா அண்ணனுக்கு ஒரு ஷர்ட்டு, அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு, அண்ணா உன்னை பார்க்க வந்தேன் உங்கள் வெட்டிங் டேக்கு அப்படின்னு போய் நல்ல பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போய் ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த அண்ணன் கோபமும் தணிஞ்சிரும், அண்ணி கோபமும் தணிஞ்சிரும். இன்னைக்கு வைராக்கியத்தை இருதயத்தில் வச்சுட்டு நான் போகவே மாட்டேன் அவங்க வீட்டுக்கு, செத்தாலும் போக மாட்டேன் அப்படின்லாம் வைராக்கியத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா குடும்பங்கள் பிரிந்து கிடக்கும், குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கும். அந்தரங்கமாய் கொடுக்கிற வெகுமதி கோபத்தை என்ன செய்யுமா? ரெடி பண்ணிக்கிறீங்களா கிஃப்ட்டு? யார் யார் மேலெல்லாம் கோபமாக இருக்கிறீங்களோ கிஃப்டை வாங்கிட்டு போய் கிஃப்டை கொடுத்து கோபத்தை என்ன செய்யுங்க? ஆற்றுங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வேத சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், சமாதானம். கடைசியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. வசனம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாதிருங்க. கோபம் வரலாம், ஆனால் அது பாவத்துக்கு நேராக போகக்கூடாது. இந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அநீதியான காரியத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வரணும். உண்மையா ரோஷம் வரலன்னா, கோபம் வரலன்னா நம்ம உண்மையான ஆவிக்குரியவங்க கிடையாது. ரோட்டில் போகிறீங்க, ஒரு லாரியை ஓரம் கட்ட சொல்கிறாரு போலீஸ், ஓரம் கட்டுறான், பாக்கெட்லேருந்து காசை கொடுக்குறான். போலீஸ் அதை வாங்கிட்டு போ அப்படின்ட்டா உங்களுக்கு அதை பார்த்துட்டு அமைதியாக வந்தீங்கன்னா நீங்கள் இயேசுடைய பிள்ளையே கிடையாது. என்ன ஆண்டவரே, ஒரு 50 ரூபாய்க்கு இந்த தேசத்தில் என்ன நடக்குது? அநீதி நடக்குது ஆண்டவரே. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை தள்ளிட்டு போகும்போது ஹார்ட் சர்ஜரி பண்ணால் 200 ரூபாவாம், சிசேரியன் பண்ணால் 100 ரூபாவாம். அதுலேயும் ஆண் பிள்ளை பிறந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, பெண் பிள்ளை பிறந்தா கம்மி. இதெல்லாம் யார் வாங்குறதுன்னா அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போகிற ஹாஸ்பிட்டல் சர்வெண்ட்டு வாங்குறாரு. இதை பார்த்துட்டு உங்கள் உள்ள என்ன செய்யணும்? கொதிக்கணும். பைபிளில் லோத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரரோடு வாசமாக இருக்கையில் நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அவர் வாழ்ந்தது சோதோம் கொமோரா இல்லை, அங்கே நடந்தது அசுத்தமும் அருவருப்பும். பார்க்க 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 அவருடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் வாதிச்சதான்.
இந்த உலகத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து உங்க இருதயம் வாதிக்கலைன்னா நீங்க ரியல் கிறிஸ்டியனே கிடையாது. ரோட்ல பார்க்கும்போது எத்தனையோ அருவருப்புகள், பீச்சில் பார்க்கும்போது எவ்வளோ அருவருப்புகள், வீதியில் எவ்வளோ அருவருப்புகள், ஆன்லைனில் எவ்வளோ அருவருப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் கொதிக்கணும். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ அருவருப்புகள் இந்த தேசத்தில் நடக்குது ஆண்டவரே. ஒரு வீட்டில் அநியாய கிரிகள் நடக்குதுன்னா அதை பார்த்து உங்கள் உள்ளம் கொதிக்கணும். உடனே தேவன்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தும் கல்லியோன் இவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கல்லியோன் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரியல் பிலீவரே கிடையாது. இயேசுடைய பிள்ளைங்க, இயேசுடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்ம அநீதியான காரியங்களை பார்த்து உள்ளம் கொதிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபமாக மாற்றணும். தட்டி கேட்க வேண்டிய இடத்துல போய் தட்டி கேட்கணும். தவறுகள் நடக்கிற இடத்துல தவறுகளை சுட்டி காட்டணும். சில இடங்களில் அதை அக்கிரமத்துக்கு துணை போகிறவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் சபையில் அக்கிரமம் நடக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வாய்ஸ் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணணும், சொல்லணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது தேவனுக்கு விரோதமான செய்கை அல்லவா அப்படின்னு கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. அதையும் ஞானமாக கேட்கணும். ஞானமற்று கேட்டிங்கன்னா சபை ரெண்டாயிரும். அப்போது ஆண்டவர் நமக்குள்ள கோபம் வரலாம், ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் என்ன செஞ்சிடணும், தணிஞ்சிடணும். இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கிறீங்க, சாயங்காலம் அரைச்சி ராத்திரி வெளியே வச்சா மறுநாள் என்ன செஞ்சிடும்? நீங்கள்லாம் மாவு அரைச்சி வச்சதே கிடையாதோ, இவ்வளோ பார்க்குறீங்க என்னைய, என்ன செஞ்சிடும்? புளிச்சிரும். நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு நைட்டெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு கோபத்தை கொண்டு போனீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்குள்ள புளிப்பாக மாறிடும். அப்புறம் அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும், அப்புறம் ஈஸியாக டீகே ஆயிரும் ஹார்ட்டு, அப்புறம் கரப்ட் ஆகும், அப்புறம் கடினமாயிரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் தணிஞ்சிடணும். பிள்ளைங்க மேலே கோவப்பட்டாலும் சரி, பெற்றோர் மேலே கோவப்பட்டாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் மேலே நீங்கள் கோவப்பட்டால் கூட அதை கேரி பண்ணிட்டு போகக்கூடாது. இவனை இந்த வருஷம் ஃபெயில் ஆக்குறதே சரி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அது பாவம், அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டாந்து படிக்க வச்சுருக்கிறாங்க, அது துன்மார்க்கமாக இருக்குது. பெற்றோர் நல்லவங்க இல்லையா? அப்போ அந்த பெற்றோருக்காக வேண்டியாது அந்த பிள்ளைக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு இரக்கம் பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்ய வைக்கணும், பாஸ் பண்ண வைக்கணும். இப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணுமா, கோபம் தனிய கடவுது. தணிச்சிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழும்புவீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஏற்ற பலனை யார் கொடுப்பார்? ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசிக்க வேண்டும், நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் கிருபைகளை கேட்கணும். இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்திவிடும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஞானம் உங்கள் கோபத்தை அடக்கிவிடும். கர்த்தர் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சாந்த குணத்தினால் நீங்கள் கோபத்தை ஜெயிக்க முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டோட உங்கள் கோபத்தெல்லாம் அடக்கிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 21:14. மற்றவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதி கோபத்தை தணிச்சிடும். கொஞ்சம் 5 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இணங்குதல் கோபத்தை தணிச்சிடும். ஆண்டவற்றிலிருந்து கேட்குற ஞானம் கோபத்தை தணிச்சிடும். இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சாந்தத்தின் ஆவி கோபத்தை தணிச்சிடும். அந்தரங்கமாய் கொடுக்கிற வெகுமதி கோபத்தை தணிச்சிரும். ராத்திரிக்குள்ள கோபத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு மறுநாள் காலையில் புது கிருபையை கேட்டு வாங்கினா உங்கள் கோபத்தை கேரி பண்ணிட்டு போக மாட்டீங்க. இன்றைக்கு இரவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து நம்ம எல்லாம் சாந்தமுள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஏசாயா 54க்கு திரும்ப உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கோபம் எவ்வளவு நேரம்? அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மொமெண்ட் தான் ஆண்டு கோபம் உருக்கமாக சேர்த்துக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க மேலே கோவப்படுறீங்களோ, கணவன் மேலே கோவப்படுறீங்களோ, அப்பா அம்மா மேலே கோவப்படுறீங்களோ, ஸ்டூடெண்ட் மேலே கோவப்படுறீங்களோ, அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மோமெண்ட்டுக்கு தான் உங்கள் கோபம் இருக்கணும். அடுத்து உடனே உருக்கமான இரக்கம் உள்ளிருந்து வரணும் ஆண்டவரை போல. அப்புறம் சொல்கிறாரு 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் வர எல்லா ஸ்ட்ரகிள், எல்லா வீக்னஸ்லையும் நான் உன் கூட இருக்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ.
ஒருவேளை உன்னை விட்டு பலர் விலகி போயிருக்கலாம், உன் குடும்பத்தில் பலர் சண்டையிட்டு விலகி போய் குடும்பமே சின்ன பின்னமாக இருந்தால் கூட நான் உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு கிருபை தருகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னோடு என் சமூகம் இருக்கும், நீ என்னுடைய சாந்த குணத்தை என்னுடைய பொறுமையை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்கிற மகளாய் மாற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தான் மெடிடேட் பண்ணியிருக்கிறோம், அதில் இன்னும் நிறைய காரியம் இருக்குது. இந்த ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்கும்படி உங்கள் வீடெல்லாம் சமாதான கூடாரமாய், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீங்கள் முதல்ல இதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்வார்கள். எப்படி நீ இப்படி சாந்தமாக மாறினா, இந்த தேவனுடைய வார்த்தை என்னை மாற்றுச்சு. இன்னைக்கு கோபத்தை ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ ஸ்டெப்ஸ் உலகத்தில் சொல்கிறாங்க. என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் நம்மை ஜெயிக்க வைக்கும். உங்கள் வீடெல்லாம் ஒரு சமாதான கூடாரமாய் மாறும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் போடுவீர்களா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே, நான் உம்மை போல மாறும்படி இந்த வருஷத்தின் துவக்கத்தில் என்னை உருவாக்க துவங்கி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் பலவீனங்கள் பல வேளைகளில் எனக்கே தெரியவில்லை. எனக்குள் மறைந்து கிடக்கிற தீய குணங்கள் எனக்கே தெரியல ஆண்டவரே. ஆனால் தேவனோ கிருபையா இன்றைக்கு என்னோடு கூட பேசி எனக்குள் இருக்கிற மாம்சிக கிரியைகள், மதியீனமான காரியங்கள், மனக்கடினங்கள், குடும்பத்தில் மன சஞ்சலம் உண்டாக்குகிற சண்டைகள், இவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கும்படி என் கூட பேசியிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் நமக்கு ஏற்கனவே ஜெபத்தின் துவக்கத்தில் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை விட வீட்டின் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள், கோப தாபங்களால் குடும்ப ஐக்கியங்கள் உடைந்து போய் ஆளுக்கு ஒரு மூலையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவற்ற மனம் திரும்புவோம். எங்க வீடு ஒரு தெய்வீக கூடாரமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க வீடு ஒரு சமாதான ஸ்தலமா இருக்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் வாசம் செய்யட்டும். புரிந்து கொள்ளுதலை கொடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கு இடையிலே ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். எங்களால் முடிந்த அளவு இந்த கோப குணத்தை அடக்கி சாந்த குணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேத வசனம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம இருதயம் கடினமாக போயிருந்தா கூட பரவாயில்ல, அவருடைய ரத்தம் நம்மை கழுவட்டும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை உங்கள் கல்வாரி ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ முறை இதில் தவறிட்டேன் ஆண்டவரே. உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானும் எனக்கு ஒரு சுத்திகரிப்புக்காக நான் கேட்கிறேன். என்னை கழுவுங்க ஆண்டவரே. எனக்குள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் வெளிப்படாத படிக்கு ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள் புளித்த மாவை நான் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. என் இருதயம் கடினமாகும்படி அடைப்புகள் என்னில் இருக்கும் என்றால் இன்னைக்கு எடுத்து போடுங்க ஏசப்பா. எல்லாரும் கேளுங்க, எடுத்து போடுங்க இயேசுராஜா. என்னை சாந்தமுள்ளவளாய், உம்மை போல சாந்தமுள்ளவளாய் மாற்றுங்க. நான் உங்களிடத்துல கற்றுக்கொள்ள வந்தேன் ஆண்டவரே. எனக்கு கற்றுத்தந்து எங்களை நடத்துங்க. எங்கள் வீடு முழுவதும் உடைய பிரசனத்தினால் நிரம்பட்டும். ஒருவேளை உங்கள் புருஷனோ, உங்கள் பிள்ளையோ, உங்கள் வாலிப மகனோ, திருமணமான மகனோ, மகளோ, மருமகளோ, மருமகனோ கோபக்காரராய் இருப்பார்கள் என்றால் அவர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு சமாதானத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர், என்னை மன்னியும் தெய்வமே,
என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கரங்களை ஆண்டவருக்கு நேராய் விரித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும் என்று கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நீடிய வாழ்வை தருகிற உம்முடைய தயவு, நீடிய வாழ்வை தருகிற உம்முடைய கிருபை, நீடிய வாழ்வை தருகிற உம்முடைய தன்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, அதே சுபாவம் இன்றைக்கு எல்லாருக்குள்ள இறங்கி வருவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே. வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் மாறப்போகிறதற்காய் நன்றி, ஞானவான்களாய் மாறப்போகிறதற்காய் நன்றி, குடும்பங்களிலே சமாதானம் பெருக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய வீடு ஒரு சமாதான கூடாரமாய், ஆண்டவரே அமைதியின் இல்லமாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் விலகுவதாக. கிருபையால நிரப்புங்க ஆண்டவரே, இரக்கத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய தயவினால நிரப்புங்க ஆண்டவரே. வீடுகளை சமாதானம் நிரப்பட்டும். வீடுகளுக்குள் கிரியை செய்கிற எல்லா கோபத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வீடுகளையும் சமாதானமாய் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.